ஏர்த்தை தேவன் படைத்து மனுஷன் கையில் கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி மனுஷனுடைய மூளையை அவன் பயன்படுத்துகிறான். அந்த ராஜா, 2வது உலகத்தில் இருக்க ராஜா. இது வந்து ஓரளவுக்கு கொண்டாடுறது. இப்போ எசேக்கியேல் 28க்கு போவோம். அங்கே இன்னும் கொஞ்சம் விவரமாக போட்டிருக்கோம் அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அவனுக்கு பேர் தீர்வின் ராஜா, கிங் ஆஃப் டயர்ன்னு சொல்லிட்டு 28:11. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அதனால் இங்கே நம்ம ஊரில் சினிமாலாம் எடுக்கிறாங்களே, அவங்க வந்து பிசாஸ் இப்படி இருக்கும், இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும், அப்படியெல்லாம் கணக்கு போடாதீங்க. இங்கே க்ளீனாக போட்டிருக்கு. சம்டைம்ஸ் பியூட்டி, ஈவன் ஸ்னேக் லுக் பியூட்டிஃபுல் ஃபார் ஈவ். அது நம்ம பல ஷைனிங்காக இருக்கும், பார்த்தா நல்லதாக இருக்கும். இன்றைக்கி கூட நிறைய பேர் ஸ்னேக்ஸை இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன், இப்படி தான் ஆண்டவர் அவனை படைத்தார். நம்ம கெடுதல் செய்யும்போது தான் நம்மளுக்கு தீமை வந்து இந்த மாதிரி வருது. அப்புறம் அவனுக்கு என்னென்ன கிரேடு கொடுத்தாருன்னு பாருங்கள். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பார்த்தீங்களா? இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1வது வசனத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சு, தேவன் படைத்தார். 2வது வசனத்தில் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாச்சு. அப்போ அந்த இடைப்பட்ட வருஷங்களிலே தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே கொண்டு போய் அவனை வச்சார். அவன் பூமியை கம்ப்ளீட்டாக நாசம் பண்ணி கெடுத்து, கர்த்தருடைய பார்வைக்கு எல்லா கீழ்த்தனமான காரியங்களையும் செய்து, நிறைய விஷயங்கள் இருக்கிற பேசுகிறதுக்கு சொன்னால் கான்ட்ரவர்ஷியலாக போகும். ஸோ அது பண்ணும்போது தென் ஹி காட் ஹிம்செல்ஃப் இன்டு ப்ராப்ளம். ஆனால் கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் படைச்சார், இப்போ அதுதான் பார்க்குறோம் நம்ம. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல எத்தனை நம்பர் போட்டுக்குது? எத்தனை போட்டிருக்கு? 9. நிறைய பேர் இந்த இடத்துல மோதிரம் போட்டு 9 கல் வச்சுக்குவாங்க. ஒன்றும் இல்லை, தே ஆர் இன்வைட்டிங் ட்ரபிள். இது இவனோட நம்பர் 9. ஸோ இதுதான் அவன் இன்னைக்கு கூட நான் பிசாசுங்களை துரத்தும் போது ஃபஸ்ட்டு பிடிக்கிறது தான். அவங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக போடுறேன் கேட்டுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வருவாங்க. ஆனால் அவங்க பேக்ரவுண்டில் வந்து 9ன்ற நம்பர் வரும்போது தே ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ ஹிம். இது ஸ்பிரிச்சுவல் மீனிங், நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ப்ராக்ரஸ்ன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேலவாத்தியங்களும் உன் சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டது. அதாவது he was created with the music. நம்ம பார்க்குற மியூசிக் கொஞ்சம்தான், ஆனால் அவன் தான் கிரியேட்டர். அதாவது in other words we can tell he was the worship leader. எப்போ வர்ஷிப் லீடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்கள தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவாங்க. வர்ஷிப் லீடர் இந்த காலத்தில் நிறைய பேர் போகிறாங்க. எஸ், நல்லா தான் இருக்கும் வர்ஷிப்பெல்லாம். பட் அந்த வர்ஷிப் லீடர்ஸ் ஷுட் நோ தே ஆர் ஃபியரிங் காட் அண்ட் ப்ரொஜெக்டிங் காட்ஸ் திங். தே ஷுட் நாட் ப்ரொஜெக்ட் தெம்செல்ஸ். இது இல்லாமல் ஒரு மியூசிக் வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நான் பாடுகிறேன், ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்துவேன், யாரும் என்னை பார்க்காதீங்க. சி ப்ரொஜெக்ட், டோன்ட் ட்ரை டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப்.
இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக் பேபி தான் போடுவாங்க. இப்போ எங்கே வருது அந்த இடம்? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பின்னால் பார்ப்பீங்க. இது இட்ஸ் அ ஹார்ட் ட்ரூத். ஸோ ஆண்டவரும் மியூசிக்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் தான் கிரியேட்டர் ஆஃப் மியூசிக்கு. இவனும் கொடுக்குறான், ஐடியா கொடுக்குறான், இப்படி போடு இப்படி போடு இப்படி போடுன்னு. நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக பேசல, உங்கள் அறிவுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். என்னதுக்கு? காப்பாற்றுவதற்காக. எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோப்பா, உன் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன், நீ பார்த்துக்கோப்பா. இன்றைக்கும் ஓப்பனாக சொல்லணுன்னா மனுஷங்கிட்டையும் இது மாதிரி தான் கொடுக்குறாரு. நீ பார்த்துக்கோப்பா, காப்பாற்றுவதற்கு. இன்றைக்கி எந்த ஒரு இடத்துலையும் மனுஷனுக்கும் சரி, when he goes rebelling against an authority given by God, he is rebelling against God. He is really controlled by devil. நல்லா பண்ணுங்க. ஒரு அத்தாரிட்டி இருக்குது, தேவன் கொடுத்துருக்காரு. அந்த அத்தாரிட்டிக்கு எதிராக நீங்கள் போகும்போது உங்களுக்கும் இந்த இந்த நிலைமை தான் வரும். அப்போ இப்போ இவன் என்ன பண்ணான்? இவன் காப்பாற்றுவதற்கு தான் அவர் உருவாக்கி வச்சார். எல்லாருக்கும் அது மாதிரி தான் வந்திருக்கு. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களில் நடுவே உலாவினாய். அவனோட பொசிஷன் பாருங்க எங்கே இருந்துச்சு? டாப் கிளாஸ் பொசிஷனில் வச்சிருந்தாரு. 15வது வசனத்தை வாசிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். நீ ரொம்ப நாள் நல்லவனாக தான் இருந்த. இது மனுஷனுக்கும் பொருந்தும். ரொம்ப நல்லா தான் இருந்த, ஆனால் திடீர்னு உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு? நீ உன்னை பற்றி பெருமையாக நினைச்சுக்கொள்ள தொடங்கினாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாய் வேடிக்கையாக்குவேன். இதுதான் நடக்கும் when we are going against God. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. யாராக இருந்தாலும் சரி. He was superior in creation. He was superior in everything. But God pushed him aside. இந்த verse 1க்கும் ஜெனிசிஸ் 1க்கும் 2க்குள்ள பூமி வெறுமையாக இருந்ததுன்னா இவன் வெறுமையாக ஆக்கிட்டான், நாசமாக்கி அதை கெடுதல் பண்ணி போட்டான். அதனால கர்த்தர் புஷ்டிவான். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறான்? அவனை கொண்டு அங்கே வச்சு ஏதேனில் வச்சா அங்கேருந்து நான் மேலே போவேன், ஆண்டவரே கவுத்து விடுவேன், எனக்கு மியூசிக் நல்லா இருக்குது. அதனால தான் ஐ ஆல்வேஸ் காஷன் யங் வர்ஷிப் லீடர்ஸ், if you want the attention to be drawn from the public and you are projecting yourself, then if you don't humble, you are really getting into problem. யார்கிட்ட ப்ராப்ளம் ஆக்குறீங்க? உண்மையாகவே நீங்களே உங்களை ப்ராப்ளம் ஆக்குறீங்க. இதுதான் இவரை கம்ப்ளீட்டாக நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். வாட் ப்ராப்ளம் he went through. He was very proud and he started getting whatever the glory has to go to God. அதை அவர் போகாமல் இவன் தனக்கு எடுத்துக்கொள்ள பார்த்தான். இதனால பிரச்சனை. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை
பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். பூமியிலே வச்சு உன்னை முடிப்பேன் கதையை. சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இது வந்து ப்ராஃபட்டிக்கலாக God is telling about him. This is what is going to happen in the near future. But God said, no, this fellow has spoiled the entire thing. Now let us create mankind அப்படின்னு சொல்லி நம்ம தேவன் சொல்கிறாரு. Let us turn our Bibles to Genesis chapter 2. இப்போ இவனுடைய எஃபெக்ட் தான் அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த இடத்துல வந்துச்சுனாலும் அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் யாருன்னா ஆவியானவர். ஈவன் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் கூட இயேசுவோடு இருந்த வரைக்கும் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. கேட்டாங்க, வசனத்தை கேட்டாங்க, புரியல. கண்கள் அவர் ரிசரக்ட் ஆகி வரும்போது கூட அவங்க ஒரு சீஷர் என்னமா இருக்கு ஒரு பெண்ணில் வர வரையில் அவங்களுக்கு தே couldn't ஐடென்டிஃபை him. திருப்பி மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் when they were waiting on the Lord God and God gave them power, the Holy Spirit came. Acts 2 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பவர் இறங்கின உடனே they changed. ஸோ இங்கே தான் நம்ம பிடிச்சிக்கணும். where there is anointing and the Holy Spirit is there, we change, we become bold. இல்லாட்டி பயந்தாங்கொல்லிகள் தான் இருப்போம். அனாயிண்டிங் இல்லைன்னா நம்ம இங்கே பாருங்கள், எல்லா பிசாசுக்கு எடுத்த எல்லா காரியங்களையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ஆவியானவர் வந்தார்.